ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சிவன் பறவையாரை சமாதானப்படுத்துறதோடையும் பறவையார் சுந்தரரை ஏற்றுக்கிட்டதையும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவபெருமான சுந்தரரை தூது அனுப்புனாரு அப்படிங்கிறதுனால ஏயர்கோன் கலிகாம நாயனார் அப்படிங்கிற நாயனார் சுந்தரர் மேலே கோவப்பட்டாரு, இருக்கவும் ஆரம்பிச்சாரு. தன்னோட தொண்டர்களுக்கு இடையில சண்டை வரக்கூடாதுன்னு சிவன் கலிகாம நாயனாருக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தினாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட கனவுல இந்த வயிற்று வலி சரியாகணும்னா சுந்தரர்கிட்ட 90 வாங்கி பூசணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல சுந்தர கனவுல கலிகாம நாயனாருக்கு திருநீரை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. தன்னோட இடத்துக்கு சுந்தரர் எதுக்காக தான் வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச கலிகாம நாயனார் சுந்தரர் கையால திருநீர் வாங்கி பூசறதுக்கு விருப்பம் இல்லாம கத்தி எடுத்து குத்திக்கிறாரு. தன்னாலதான் கத்தி எடுத்து குத்திக்கிட்டாருன்னு தெரிஞ்ச சுந்தரர் ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பதி கீதை பாடி கலிகாம நாயனார் உயிரை மீட்கிறாரு. அதுக்கப்புறம் கலிகாம நாயனாரும் சுந்தரரும் நண்பர்களா ஆகுறாங்க. திருவாரூருக்கு போய் கலிகாம நாயனார் சுந்தரர் வீட்டுல கொஞ்ச நாள் தங்குறாரு. இதுக்கப்புறம் கலிகாம நாயனார் அவரோட ஊருக்கு போறாரு. சுந்தரரும் திருநாகை காரோணத்துக்கு போய் திருப்பதி பாடுறாரு. இங்க அவருக்கு சிவனோட அருளால பொன், மணி, அணி, உடை, குதிரை, தாத்தம், சுரிகை இதெல்லாம் கிடைக்குது. அந்த கோவில் லட்சுமிக்கும் சிறப்பான தலம். இதுக்கப்புறம் கலெக்டரேட் அறிவார் அப்படிங்கிற சேரமான் பெருமாள் நாயனார் சிவனோட அருளால மலைநாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. சுந்தரரை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு மலைநாட்டில இருந்து கிளம்பி வராரு. வழியில தில்லை, சீர்காழி எல்லாம் சிவனை வணங்கிட்டு திருவாரூருக்கு சுந்தர பார்க்க வர்றாரு. இவர் வர்றத கேள்விப்பட்ட சுந்தரர் இவரை வரவேற்கிறாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே சிறந்த நண்பர்களா ஆகுறாங்க. இவங்களோட நட்பு ரொம்ப ஆழமா இருந்தனால சுந்தரருக்கு சேரமான் தோழர் அப்படிங்கிற பேரும் உருவாச்சு. இவங்க 2 பேருமே திருவாரூர்ல தங்கி சிவபெருமான வணங்கிட்டு வராங்க. இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.